சாகடிக்கும் சர்ப்பம் பாகம் 4, பாகம் 5 வராது. இதுதான் கடைசி பாகம். ஓகே, ஸோ இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஓகே, நம்ம ஒரு கேள்வியோட தொடங்கினோம். ஏன் இந்த சர்ப்பம் ஆதாமை வஞ்சிக்காமல் ஏவாளை வஞ்சித்தது? அதுக்கு கிரியேஷன் ஸ்டோரி பார்த்தோம். அதுக்கு பிறகு இவங்க தோட்டத்துக்குள்ள சர்ப்பமும் சாத்தானும் சந்திப்பை பார்த்தோம். அந்த சர்ப்பம் கார்டனுக்குள்ள வந்ததை பார்த்தோம். அந்த சர்ப்பம் பெண்ணோட கதைச்சி அவ இணங்க வச்சதை பார்த்தோம். அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஆவியில் மறிச்சதை பார்த்தோம். அதுக்கு பிறகு அவர்களுடைய வீழ்ச்சி, சர்ப்பத்துக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இதன் மூலம் சபைக்கும் சாத்தானுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். தேவனுடைய சபையும் தேவனும் என்ற தலைப்பில் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்து அது எப்படி தன்னுடைய வேலையை அது காட்டுச்சுது, ஸ்திரியின் வித்தாகிய சபையின் சந்ததி எப்படி அதை நடத்தி வந்தது என்று சொல்லி பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போகிற வரைக்கும் பார்த்தோம்னே. நான் சொல்றது ரைட்டா இல்லை பிள்ளையா? ரைட். ஓகே, நம்ம யோவான் 21ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 7 வசனங்களை நம்ம பார்க்க தொடங்கி அதில் போஸ்ட் பண்ணினோம். ஸோ நான் அதிலிருந்தே தொடங்குறேன். 2வது வசனம் சொல்லுது, சீமோன் பேதுருவும் அவர்களுடைய அந்த கூட்டாளிகளும் 7 பேர் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு அவர் சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன், பழைய வேலைக்கு நான் திரும்ப போகிறேன். அவரோட மீன் பிடிக்க தெரியாத ஆக்களும் சேர்ந்து அவரோட போகிறாங்க. அப்போ நம்ம அதில் பார்த்தோம் என்ன, ஒரு ஆளின் கீழ்ப்படிதல் மற்றவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது குடும்பத்தில் நடக்கும், சபையில் நடக்கும். ஒரு ஆள் கீழ்ப்படியாமல் இருந்தால் அது முழுவதுமாக குடும்பத்தை பாதிக்கும், அது முழுவதுமாக குடும்பத்தை சபையையும் பாதிக்கும். ஓகே, இப்போ அந்த தொடர்ச்சியாக போகும். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார். நான் முடிச்ச இடம், நமக்கு எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும் நம்முடைய தேவன் அன்பின் தெய்வம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆனால் கொஞ்சம் டீசெண்டான தெய்வம். அவர் கொஞ்சம் தள்ளித்தான் நிற்பார். ஏன்னு சொன்னால் அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். இப்போ இயேசு இந்த இடத்துல எங்கே நிற்கிறார்? கரையில் நிற்கிறார். இவங்க கஷ்டப்படுறாங்க எங்க? கடல்ல. இதே போல அவங்க கடல்ல கஷ்டப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல இயேசு கடல்ல நடந்து வந்து காப்பாத்தின சம்பவம் எல்லாமே இட்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட் இன் தி புக் ஆஃப் காஸ்பல்ஸ். ஆனா இந்த இடத்துல அவர் கரையிலே நிற்கிறார், அவங்களை நோக்கி போகல. ஆனா அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, அவர்கள் அவரை அறியாதிருந்தார்கள். ஓகே, சில வேளை நாம சபைக்குள்ள இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லாத பட்சத்தில், ரியலி சாரி, இந்த வீக் சரியான பிஸி வீக், தொண்டை கட்டிட்டு, இயேசுவுடைய வார்த்தைகளும் அவர் நம்மை சந்திக்க இருக்கும் தருணங்களையும் நாம் அறியாதே போய்விடுவோம். அவருடைய பிரசன்னம் இருக்கும், தூரமாயிருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இருக்கும். ஆனா நாம் அதை அறிந்து கொள்ள மாட்டோம். ஓகே, so God never abandons us. However, our faithfulness and can be blind us his presence. Okay, இது for kids. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஓகே, இப்போ இயேசு என்ன கேட்கிறார்? புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஓகே, இந்த கதை, இந்த இனிஷியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. அவர் எப்படி சொல்லியிருப்பார்? தூரத்தில் நிற்கிற பார்த்து, பிள்ளைகளே, உங்களிடத்தில் புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இப்படியா கேட்டிருப்பார்? தூரத்தில் அங்கே காப்பாக்கிங்க அங்கே இருந்தா நான் காந்தி அங்கிள் கூப்பிடுவேனா? காந்தி அங்கிள் எப்படி கூப்பிடுவேனா? தொலைவில் கஷ்டப்பட்டாலும் எப்படி கூப்பிடுறார்? பிள்ளைகளே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? அப்ப தேவனுடைய அழைப்பு தொலைவில் இருந்தாலும் அவர்களை நோக்கி போகின்றது. அப்ப அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்க? எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப இது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் கேட்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு நம்ம வேணும். அதெல்லாம் விட்டு 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 போனாலும்
திரும்ப 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 தேவனுடைய சத்தம் கேட்கும். தேங்க்யூடா. பெர்ஃபெக்ட். ரைட். சில நேரத்தில் சபை கூடுதலை விட்டு விடாமல் இருப்பதற்கு ரீசன் இதுதான். அவர் நம்மளை கூப்பிடுகிற சத்தம், நம்ம டயர்டாக இருக்கும்போது தனி ஜபத்தில் சோர்ந்து போயிருப்போம், குடும்ப ஜபத்தில் சோர்ந்து போயிருப்போம். ஆனாலும் சபைக்கு போவோம் என்று போகும்போது, பிள்ளைகளே அந்த சத்தம் கேட்கும். அப்போதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரியும் நம்ம இடத்துல இல்லை என்று சொல்லி, ஆனாலும் நம்ம இடத்துல இல்லை என்பதை நம்முடைய வாயால் அறிக்கை செய்யும்படிக்கு அவர் சத்தம் போட்டு கூப்பிடுறார். நம்மளும் சபையில் கூடுவோம். பிரசங்கத்தில் 1 மணி நேரமே உங்களை ஹிட் பண்ணுமான்னு கேட்டால் நானே சொல்லுவேன் இல்லை. ஆனால் ஒரு வசனம் இருதயத்தின் ஆழத்தை தொடும். அந்த வார்த்தை தான் பிள்ளைகளே. எம்டியா இருக்கிறோமா? அப்பா ஒத்துக்கொண்டுட்டோம்டா, ஐயா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் மிச்சம் மிச்சம் நடக்க போற காரியம் நடக்கும். அடுத்து சொல்றார், நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள். இப்ப இந்த இடத்துல வெளியில நிற்கிறவர் இயேசு. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு? ஒரு மனுஷன். இவங்க மீன் பிடிக்க தெரிஞ்ச எக்ஸலான ஆக்கள், இன்க்ளூடிங் பீட்டர், எல்லாருமே தெரியும். ஆனாலும் இவர் சொல்றார், வலைய வல பக்கமா போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்ற ஒரு சத்தம் வருது. நீங்க போடுங்க, உங்களுக்கு மீன் கிடைக்கும். ஆனா கரையில் ஆள் நிற்குது. இவங்க போடுறாங்க, மீன் கிடைக்குது. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, சொல்ல வாரதுன்னு சொன்னா, நீங்க இரவு முழுக்க மீன் பிடிக்கிறீங்க. நம்மளும் டொயில் பண்றோம், நம்ம வேலையில, குடும்பத்துல, சபையில, எல்லாத்துலயுமே நம்மளும் கஷ்டப்படுறோம். பலனே பார்க்க எழுதலைன்னு சொன்னா அங்க இயேசுட சத்தமும் இயேசுவின் பிரசன்னமும் இல்லை என்று பொருள். என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கஷ்டப்படுறோம் ஒன்றுமே அம்பிடல. ஆனா பிள்ளைகளே, வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது அகப்படும் என்று சொன்னா போட்டாங்க. ஃபுல்லா மீன் வந்துச்சு. வாவ்! கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது லாகிங் இருந்து, நானும் கஷ்டப்படுறேன் ஆனால் என்னால் சக்ஸஸே ஆகலை அப்படின்ற எண்ணத்தில் நம்ம இருப்போமா இருந்தால், நம்ம செவி கொடுக்க வேண்டியது தேவ சத்தத்துக்கு. நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு. ஏண்டா மீனவர்கள், மீன் பிடிக்க தெரிஞ்சவர்கள் கஷ்டப்பட்டாங்க, ஆனால் மீன் கிடைக்கல. ஆண்டவர் ஒரு வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. 153 பெரிய மீன் சொல்லி டீட்டெயில் போட்டிருக்குது. நான் இன்னுமே ஸ்டில் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த 153 ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒருவேளை நான் படிச்சேன்னு சொன்னால் ஃபியூச்சர் மெசேஜில் நான் சொல்வேன். 153. ஓகே. இந்த சம்பவம் நடக்கும்போது இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் யாரு? யோவான். பேதுரு சொல்றார், அவர் கர்த்தர். என்ன சொல்றார்? நம்ம மனுஷன் நினைச்சோம், அது மனுஷன் இல்லை, அது கர்த்தர், அது தேவன். என்ன சொன்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு இருக்கு ஏற்கனவே. அவர் கர்த்தர் என்று சொன்னோன்னே சீமோன் பேதுரு, நல்ல வசனத்தை வாசிக்கணுமா, தான் வஸ்திரம் இல்லாதபடியாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். ஓகே, இதுல கொஞ்சம் இன்டிரெக்டா போட்டிருக்கு. நான் கொஞ்சம் டிரெக்டாவே சொல்றேனே, பேதுரு நிர்வாணமாய் இருந்தார். அப்படித்தானே போட்டிருக்குது. பேதுரு வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தால் அது கர்த்தர் என்று தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை என்ன செய்யறார்? வஸ்திரத்தை எடுத்து இடுப்புல கட்டிட்டு ஒத்தி அடியா கடல்ல குதிச்சிட்டார். இந்த நிர்வாணம் வெளிப்பட்ட உடனே ஒளிச்ச ஒரு சம்பவம் நமக்கு ஒன்று தெரியும். எங்க? எக்ஸாக்ட்லி the same thing repeated. சொல்லுவாங்க தெரியுமா, the history repeats அப்படின்னு சொல்லி. இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எல்லாம் எழுதி வச்சதுக்கு காரணம், நாளைக்கு பிரவீனாகிய நானும் சபையாகிய நீங்களும் என்றைக்காவது ஏதாவது ஒன்றில் மாட்டி லிட்ரலா நிர்வாணமா இல்லாட்டியும் ஆவிக்குரிய நீதியில் நிர்வாணமா நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்றதுக்காக தான் நமக்கு எழுதி வச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? இது தெரிஞ்சும் திரும்ப அதே சேம் சாக்கடையில போய் விழுறது. இப்ப பேதுரு அது கர்த்தர் என்று தெரிந்த உடனே கடல்ல குதிக்கிறார். ஓகே, யோவான் சானனுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியுது, அது தேவன் என்று சொல்லி.
பேதுருவுக்கு தெரியுது அது தேவன்தான், நான் சரியான நிலையில் இல்லை, அவரை சந்திப்பதற்கு தன்னுடைய நிலையை சரிப்படுத்தி கொடுக்கிறான். ஓகே, யோவான் 21:9-13 வசனங்கள் சொல்லுது. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இந்த சீசனுக்கு பொருத்தமான வசனம், பக்கா பாபிக்யூ. விருப்பம் இல்லையா ஒருத்தருக்கு பாபிக்யூ? ஏன் இவ்வளோ ஃப்ரீஸாக இருக்கிறீங்க? எனக்கு விருப்பம். நான் 3-4 வருஷத்துக்கு முதல் போட்ட பாபிக்யூலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். கரையில் வரும்போது என்ன சொல்லுது? கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்போ என்ன நடக்குது? கிரில்ல ஃபிஷ் இருக்குது, நல்ல பீட்டா பிரெட் மாதிரி நல்ல பான் இருக்குது, என்ன ஒன்றே இல்லை, கெச்சப் இல்லை. அந்த டைமில் கெச்சப் இல்லை தானே, ரைட்? இப்போ ரொட்டியும் மீனும் செம்மையான சாப்பாடு. ஆனால் இயேசு அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன சொன்னார்? சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? இதான் கேள்வி இன்றைக்கு சபைக்கு. ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மள்கிட்ட இருக்க வேண்டியவைகள் இருக்கின்றதா? இல்லைன்னு ஒத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஆண்டவருடைய பந்தி நமக்கு ரெடியா இருக்கும். இட்ஸ் ஆல்ரெடி ரெடி. அவங்க கரைக்கு வாரத்துக்கு முதல் கிரில்லில் அப்பம் சுட்டு இருக்குது, மீன் இருக்குது. ஆனால் அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு ஒத்துக்கொண்டு சரண்டர் ஆயினது. இந்த சரணடைதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிதானிச்சு பார்க்கல அப்படின்னு சொன்னால் கஷ்டம். நிதானிச்சித்தம் அப்படின்னு சொன்னால் நமக்கான போஷனை அங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஓகே, மீன் இருக்குது, அப்பம் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க பிடிச்ச மீன்லையும் கொண்டு வாங்க. இப்போ நம்ம யோசிக்கலாம், 10 மீன் சுட்ட ஆண்டவருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 மீனை போட்டு 15 மீன் சுடுறது பெரிய வேலையா? அவருக்கு பெரிய வேலை இல்லை. ஆனால் அவருக்கு நம்முடைய பங்களிப்பு தேவை. அதுதான் அவருக்கு இன்பம். ஏன்னா மனுஷன் உண்டாக்கப்பட்டது தேவனுக்காக வேண்டி, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக மனுஷன் தேவனுடைய சாயலும் ரூபமாக உண்டாக்கப்பட்டான். அப்ப எப்பொழுதுமே அவருக்கு நம்ம தேவை. உங்களுக்கு உங்களோட சொந்தக்காராக்கள் நம்ம யோசிச்சிருப்போம் தெரியுமா, இந்தந்த சொந்தக்காராக்கள் நம்மளோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி. அவங்க நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு கடிதமோ அனுப்பும்போது we were so happy. ஏன் தெரியுமா? அவங்கள நம்ம நம்மளை நினைச்சு பார்க்குறாங்களே. நீங்கள் நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாம் அப்படி நினைப்பு தானே. சபைக்குள்ளே இருக்கிற வியாதி பேரளவில் பெரிய ஊழியக்காராக்கள் பிரைஸ் தலோட் சொல்லிட்டா ஐஸ் அப்படியே வந்துடும், புல் அரிக்கும் அவங்களுக்கு. அண்ட் அவங்க டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க, இவங்க பெரிய ஊழியக்காராக்கள், இவங்க சின்ன ஊழியக்காராக்கள். இவர் பிரைஸ் தலோட் சொன்னால் புல் அரிக்காது, இவர் பிரைஸ் தலோட் சொன்னால் புல் அரிக்கும். அப்போ அதுபோல தேவனுக்கு மனுஷர்கள் எப்பொழுதுமே தேவை. தன்னால் எல்லாமே செய்யலும், ஆனாலும் அவர் நம்முடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறார். அப்பம் இருக்கு, மீன் இருக்கு, ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பிடிச்சிங்க தெரியுமா, அந்த பலனையும் கொண்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். இதுதான் தேவனுடைய கேரக்டர். இது சில டைம் நமக்கு விளங்குறது இல்லை. ஆனால் நம்ம ஜெபத்துல எல்லாம் அல்றது, தேவனே உங்களால் முடியாதா, தேவனே உங்களால் கூடாதா? கம் ஆன், ஹி இஸ் காட், we are just human, we should not cry like that. அவரால் முடியும். அவர் செய்யாமல் இருக்கிறார்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அப்போ இதை போல தேவன் செய்திருக்கிறார், ஆனால் அவர்களுடைய பங்கும் ஏதோ உண்டு, அதோடு இணைய வேண்டி இருக்கிறது. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி பிரயாசத்தின் பலன் தேவனோடு இணையும் போதுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. இங்கே தேவனுடைய சித்த நிறைவேறுது. ஹி இஸ் ரீஸ்டோரிங். அந்த இடத்துல திரும்ப வசனம் தொடர்ந்து சொல்லுது, சீமோன் பேதுரு படகிலேறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்களும் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இப்ப யார் இந்த இடத்துல? ஜீசஸ் த ஹோஸ்ட். மீன் பிடிக்க போனார்கள் யாரு? சீஷர்கள். ஆனா இயேசு எதுவா மாறுறார்? அந்த ஹோஸ்டுக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது, ஓம்பு உயிரி அப்படின்னு சொல்லி. விருந்தோம்பலினுக்கு உயிர் கொடுக்கிறவர், ஓம்பு உயிரி சொல்லி. இந்த இடத்துல இயேசு ஹோஸ்டா மாறி சொல்றார், உங்களோட மீனையும் கொண்டு வாங்க,
எந்த மீனையும் கொண்டு வாங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். ஆண்டவருக்கு வாங்க போஜனம் பண்ணுவோம். அவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல அவர் கர்த்தர் என்று சொன்னோடனே சொன்ன வார்த்தையெல்லாம் நினைவுக்கு வந்திருக்குமா இல்லையா? ஆண்டவர் என்ன திட்டமெல்லாம் வச்சிருந்தார், இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் மாறுவீங்கன்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கு மாதிரி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டோமே அப்படின்னு சொல்லி. நமக்கு அடிக்கடி வாரது அப்படித்தானே. ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய கோலிங் என்னன்னு சொல்லி. தெரியாமல் யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஹிண்டாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏதாவது கூடாத வேலை செய்துட்டு ஜெபத்துக்கு போய் கஷ்டப்படுவோம். சரியாக கஷ்டம். நானும் சரியாக கஷ்டப்பட்டுருக்கிறேன் ஒரு சில விஷயங்களில். எப்படி ஆண்டவரை உங்களோட முகத்தை பார்ப்பேன், எப்படி நான் கூப்பிடுவேன். இது நம்முடைய மனுஷ எண்ணம். ஆனால் ஒரு தகப்பண்ட எண்ணம் எப்படி தெரியுமா? இரவு முழுவதும் கஷ்டப்பட்டார்கள், என்ற வார்த்தையை கேட்டார்கள், இப்ப பசியோடு வருவார்கள். இந்த எமோஷன் எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல அவர்களுக்கு இப்போதைக்கு தேவை பசி. வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். இதுதான் காட்ஸ் டீலிங். ஆனால் நம்ம மனுஷனோட மனுஷன் டீல் பண்ணும்போது இப்படி டீல் பண்ணுறது இல்லை. we are entering into judgment. நீங்களும் நானும் தான். ஸோ இதில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், ஒரு தேவனை போல நம்ம இருக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு முன்னுக்கு இருக்கிறவரை முதலாவது கம்ஃபர்டபுளாக வச்சுக்கொள்ளணும். அதான் தேவ ராஜ்யத்தினுடைய பிரின்சிபல். அவர் எந்த இடத்துலையுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஐயோ பிழையே செய்திருக்காட்டி, இவங்க பிழை செய்யலையா, தேவனுடைய ராஜ்யத்தை மீறி வெளில போனாங்க. ஆனால் சாதாரண இந்த உலகத்தில் நடக்கிற ராஜ்யத்திலேயே நம்ம அவ்வளோ தூரம் கலங்கி போயிடுறோம். இது நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு பாடம். எல்லாமே இருக்கட்டும், திரும்பி வாராங்களா, திறந்த மனதோட அவர்களை போஷிக்க தயாராக இருக்க வேண்டும். முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வாருங்கள், போஜனம் பண்ணுவோம். Come on, let's eat. அவங்க சாப்பிட்றாங்க. அவர்தான் அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார். ஓகே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க, எல்லாத்தையும் மறந்தீங்க. ஸ்டில் ஐம் ரிவீலிங் தட் ஐ ஆம் யுவர் யஹ்வே இரே, ஜெஹோவா ஜைரே. ஐ ஆம் த ப்ரொவைடர். நான் ப்ரொவைட் பண்ணினால் தவிர உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரு பெரிய சத்தியத்தை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆக்ஷனில் ஆண்டவர் காட்டித்தார். பார்த்தீங்களா? நம்முடைய உறவுகளுக்கும் இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கும் we are the providers by the grace of God, because our God is Yahweh Yireh. கண்ணுக்கு முன்னுக்கு யாராவது கஷ்டப்படுறீங்களா, கஷ்டப்படுறத பார்க்குறீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய தேவன் யாஹ்வே இரே நமக்கு தந்ததை நாம் கொடுக்க கடனாளிகள். ரைட்? வருத்தமாக பார்க்குறீங்களா, சாப்பாடு இல்லாமல் பார்க்குறீங்களா, கொடுங்க, குறைஞ்சு போக மாட்டோம், குறைஞ்சே போக மாட்டோம். நம் லிவிங்ஸ் டெஸ்டமனி, வாங்கினத்துலையும் கொடுக்கறதுலையும். நான் வாங்கியும் இருக்கிறேன், இல்லாத நேரத்தில் கொடுத்து கொண்டும் இருக்கிறேன். இப்போ நான் வாங்கும்போதும் ஆசீர்வாதமாக இருந்தேன், கொடுக்கும்போது அதை விட நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் பழக்கிய பாடம் இது. He is my provider. ஸோ அவருடைய பிள்ளை நான் அவரை போல தான் இருக்க வேண்டும். ஒரு குறைவை காண்றேன்னா நான் கண்டதுக்கு பிறகு அந்த இடத்துல அந்த குறை இருக்கக்கூடாது. என்னால் சந்திக்க முடியுமான ஒரு குறையாக இருந்தேன். பிறகு அங்கே கொடுத்துட்டும் முட்டாள்தனமாகவும் வேலை செய்யக்கூடாது. நீங்கள் தானே ஹரி பிரதர் ப்ரீச் பண்ண, நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்து எந்த பாக்கெட் கிழிஞ்சு போச்சுன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. புத்தியும் ஞானமுமாக ஒன்றை பார்க்குறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஏண்டா எந்த ஒரு சில தேவைகள் நான் ஜெபம் பண்ணி நம்முடைய சபையில் இருக்கிற இன்னொருத்தருக்கு கிறிஸ்டல் கிளியரா நான் என்ன கேட்டனோ அது கிறிஸ்டல் கிளியரா கொண்டு வந்து அடிச்சு பிடிச்சு விட்டு நான் காலையில் ஓடி வந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அவங்க மார்னிங் ப்ரேயர் இருக்கும்போது கோ அண்ட் கிவ் இட் டு ஹாரி, ஸ்ட்ரைட்டாகவே வந்தாங்க. விடிய காலில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிரைவ் பண்ணி வரவணும் வந்தாங்க. அவங்க ஏன் தெரியுமா? அவங்களோட பேசினாங்க, ஆண்டவர் அவங்களோட. அது மாதிரி என்னுடைய ஆண்டவர் சில விஷயங்கள் பேசுகிற போது நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் giving, about giving. ஏன் இந்த ஆண்டவர் கொடுக்குறார், அவரோட பிள்ளை நானும் கொடுக்கணும். அப்போதான் நான் அவரை போல கொடுக்குறோன்னே காசு மட்டும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா நம்மளோட புத்திக்கெல்லாம் அப்படி தான் வரும், கொடுக்குறதா காசு மட்டும். இன்னும் ஒரு மனுஷனுக்கு தேவையாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பக்கத்தில் இருந்து கொடுக்குற கம்ஃபர்ட், ஆண்டவர் காசு மட்டுமா உங்களுக்கு தரார்? ஒப்பாரி வைக்கிறேன்னு கேட்குற இல்லையா?
ஜெபம் பண்ணுற எனக்கு கேட்குறாரு தானே, டைம் ஸ்பெண்ட் பண்ணி கதைக்கிற நேரம்லாம் கேட்குறது தானே. அதே மாதிரி கேட்குறதும் நீங்கள் கொடுக்குறத டைமும் நீங்கள் கொடுக்குறதான். அவங்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபமும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதான். பொருள் எனிதிங் இட் குட் பி. நம்ம கொடுவன்னோடனே நம்ம மைண்டில் வரது காசு, அந்த மைண்ட் செட் நம்மள்ட்ட இருந்து மாறணும். ஓகே, இது கிளியர். இந்த இடத்துல so through this act Jesus remind them, I am your provider, I am Jehovah Jireh, the Lord who provides. Kids, so learn to give. You can share your toy with your brothers and sisters, siblings, friends, because if you think that it is much needed for you, you can share. It's an act of God. You're resembling God to others. Yeah, good. இப்போ இது முடிஞ்சதுக்கு பிறகு பேதுருவை மட்டும் தனியாக அழைக்கிறார். ஏன் தெரியுமா? பேதுருவின் மேலே ஒரு பெரிய பிளான் இருந்தது. இப்போ பிளானை விட்டு மீன் பிடிக்க போறோன்னு திரும்பி போனது யாரு? பேதுரு. அவர் போனபடியா பின்னால் போனது யாரு? மற்ற சீஷர்கள். இப்போ யாரை திருப்பணும்? பேதுருவை திருப்பும் வண்ணமாக திருப்பினால் மிச்சம் இருக்கிற சீஷர்களும் திரும்பும் வண்ணமாய் அப்படியாக கடந்து வருவார்கள். ஓகே, இந்த டீலிங் இந்த இடத்துல நீங்களும் நானும் தான் இப்போ பேதுரு. ஓகே, நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஆனால் நம்ம எங்கே போனோம்? மீன் பிடிக்க போனோம். ஆனால் எதுக்கு அழைக்கப்பட்டோம்? மனுஷனை பிடிக்க அழைக்கப்பட்டோம். தேவ திட்டத்தில் இணைக்க அழைக்கப்பட்டோம். கரையில் நின்று வேலை செய்ய அழைக்கப்பட்டோம். ஆனால் நம்ம எங்கே நின்றோம்? கடலுக்குள்ள நின்றோம். எது பிடிக்க? மீன் பிடிக்க. பிடிச்சோமா? இல்லை. ஆனால் ஏதோ ஆண்டவர் கிருபையில் திரும்ப கரைக்கு வந்துட்டோம். இப்போ மனுஷனை பிடிப்புமா? ரைட். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயாக என்றார். இந்த இடத்துல முதல் கேள்வி ஸ்டேட்மெண்ட் பேதுருவுக்கு சொல்லும் போதே பேதுருவுக்கு நல்லா தெரிஞ்சித்து, ஐ ஆம் சம்வேர், எங்கேயோ தேவ திட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன் பேதுரு எப்படி கூப்பிட்டார்? இதே மாதிரி தான், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பேதுருவாயிருக்கிறாய். சீமோன் இருந்தார், ஆனால் அவர் எப்படி ஆனார்? பேதுருவாயிருக்கிறார். ஸோ மிஷன் ஹாஸ் பீன் பிளேஸ்ட். ஓகே, வாணன் மறுபடி பிறக்கும் வரைக்கும் வாணனாய் இருந்தார். மறுபடி பிறக்கும் போது ஏதோ ஒன்று வாணன் மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சார். ஓகே, இதுதான் வாணன் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல அந்த பேரை ரிமூவ் பண்ணி பழையபடி கூப்பிடுறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அப்ப பேதுருவுக்கு விளங்கிட்டது, ஓகே இந்த மிஷன்ல நான் பார்ட்னர் இல்லை. அடுத்த கேள்வி இருக்கிறார், ஓகே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஓகே, இவங்க எல்லாத்தையும் விடு, இவங்க எல்லாத்தையும் தாண்டி உன்னை நான் நம்பினேன். இதே கேள்விதான் நமக்கும். இந்த சபையில 100-120 பேர் இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவர் இந்த பிரவீனை நம்பினார், சிஸ்டர் ராதுவை நம்பினார், சிஸ்டர் சசியை நம்பினார், ஜான் பெஞ்சமினை நம்பினார். எல்லார பேரையும் சொன்னா டைம் போயிடும். ஒவ்வொருத்தரையும் நம்பினார். நம்ம மறுபடி பிறக்கும் பொழுது ஓகே, இதுவரைக்கும் பழைய வாழ்க்கையில் இருந்த இந்த பிள்ளை மறுபடி எனக்காக என் சொல் பேச்சு கேட்டு விசுவாசத்துல வரும்போது, இதுவரைக்கும் வந்த சோலமன் இல்ல, இந்த சோலமன் மேல நான் ஒரு இதை வைக்கிறேன். இப்ப அதே கடவுள் முன்னுக்கு வந்து நம்முடைய பழைய பேரை சொல்லி கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் இல்லை, அண்ட சராசரத்தை படைச்ச கடவுள் கேட்டு இவர்கள் எல்லாரிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா இவர் தான் அறிக்கை விட்டவர். இவங்க எல்லாரும் விட்டுட்டு போனாலும் நான் போக மாட்டேன், உங்களோட சாகரத்துக்கும் நான் வருவேன். ஆனா எல்லாருக்கும் முதல் ஓடினது யாரு? இவர் தான் ஓடினார். மறுதளிச்சது யாரு? இவர் தான் மறுதளிச்சார். அவரை சபிச்சது யாரு? இவர் தான் சபிச்சார். அங்க பிள்ளை விட்டார், எழும்பினார். திரும்ப பிள்ளை விட்டார், எழும்பினார். திரும்ப பிள்ளை விட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டு மாப்பிள்ளை வந்து இடத்துல கடற்கரையில் கன்வர்சேஷன் நடக்குது. இப்போ இதுதான் சரியான ஒரு பாயிண்ட் பேதுருவின் வாழ்க்கையில் மனம் திரும்பினது. நம்மளும்
அநேக நாள் மனம் திரும்பி இருப்போம், ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நாள் நல்லா இருப்போம், வாழ்க்கை நல்லா போகும், திரும்ப சருகி போயிருப்போம், திரும்ப இருக்கும். Today let it be the day that the personal encounter with Christ. இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் விட ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து பர்சனலா கேட்கிற கேள்வி, இவர்கள் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறோமா ஆண்டவரத்துல கேட்டா நம்மட பதில் ஆண்டவர் என்ன சொல்ல போறோம் தெரியுமா? இந்த பேதுரு சொல்றார், ஆமா ஆண்டவர், எஸ் நான் நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். இதான் முறையான மனம் திரும்புதல். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் ஆவியோடு தொழுது கொள்ளுகிறதில் வல்லவர்கள். ஏன்னா 3 அடிக்கு மேலதான் நிற்போம் வர்ஷிப் தொடங்கினா. உண்மை எது தெரியுமா? பிள்ளைன்னு ஒத்துக்கொள்றது. நம்மெல்லாம் ரோசக்காரர்கள். நமக்கு அந்த பிள்ளைன்னு ஒத்துக்கொள்ளாம அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்றதுல வில்லர்கள் நம்மெல்லாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ விழுந்தியா, எஸ் லோட் நான் விழுந்துட்டேன், இவ்வளவுதான். இதான் உண்மை. இதான் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்றது. உண்மைன்னு சொன்னா சத்திய வசனத்தை பாடமாக்கி 15 வசனத்தை அப்படியே ஆராதனைக்கு நடுவில் அடிச்சு விடுறது. நான் ஊத்த கழுவுறதுக்கு ஆண்டவர் ரெடி. ஆனா நான் ஊத்தன்றது ஒத்துக்கொள்றதுக்கு நான் ரெடியா? திஸ் இஸ் a question. நான் இல்லை அப்படின்னு சொன்னா என்னிடத்தில் உண்மை இல்லை, அப்ப நான் தொழுது கொள்ளவில்லை என்று அர்த்தம். வீட்டுல ஃபுல்லா தாறுமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு நல்லவன் மாதிரி நானும் அடிச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னா நான் என்னோட உண்மை இல்லை. அப்ப ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றன்றத அர்த்தம் இதுதான். நீங்க சொல்றது சரி, நீங்க இவங்க எல்லாத்தையும் விட அன்பா இருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் அகாப்பே லவ். பேதுரு சொல்றார், இல்ல என்கிட்ட இருக்கிறது பிலேயோஸ். இவ்வளவு காலம் ஏதோ அகாப்பே இருக்கிற மாதிரி கூட நான் நடிச்சிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் என்கிட்ட உண்மையே இல்லை. இப்போ உண்மையை சொல்றேன், என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சத்தம் வருகிறது, ஊழி அழைப்பு வருகிறது, ஆண்டவர் பேசுறான்னு எல்லாத்துக்கும் அப்படியே ஒத்துக்கொண்டிருக்கூடாது. முதல் நம்மை நாமே நிதானிக்க வேண்டும், நம்ம எங்க சறுக்கிறோம்னு சொல்லி. ஓகே, அந்த உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு அவர் முதலாவது ஊழிய பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஓகே, அடுத்தது அவர் வெளிப்படுத்தின 2 விஷயம். முதலாவது, அவனை யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்று கூப்பிடும்போது அவர் லிட்டரலா சொன்னது, யூ நாட் மை பெட்ரோஸ், நான் உன்னை நம்பினேன், ஆனா நீதான்றதை காண்பிட்டாய். அந்த நான் என்றது சாகல்ல. ஸோ இந்த நாளில் நம்மள ஒருவேளை நானாகவே இருந்தா அந்த நானை சாகடிச்சிட்டு, ஆண்டவர் என்னை எதுவாய் மாற்றும்படி அழைச்சிங்களோ என்னை மாற்றுங்கன்னு நம்ம கடைசி ஜெபத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். 2வது, அவர் சொல்லும்போது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப அந்த பெட்ரா என்ற பெரிய கல்லின் மேல பேதுரு என்கின்ற பெட்ரோஸ் கட்டப்பட்டது. அப்ப ஃபவுண்டேஷன் யாரு? இயேசு. மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று சொல்லி விலகி போகும்போது இந்த அஸ்திபாரமாக்கிய பெட்ரா என்ற கல்லின் மேல் இருந்த பெட்ரோஸ் தானாக பிடுங்கப்பட்டது. இப்ப இந்த கல்லுக்கு அஸ்திபாரம் யாரு? அவர் தான் அஸ்திபாரம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவா இல்ல நம்மளா? இதை சொல்லாம சொன்னோன்னே தான் பேதுருவுக்கு எல்லாம் தெளிவாகுது. ஆண்டவர் முதல் ஊழியத்தை கொடுக்கிறார். ஓகே, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. கிரேட். 2ஆம் தரம் இன்னும் பேதுருன்னு கூப்பிடல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டு திரும்ப கேட்கிறார். முதல் இப்படி கேட்டார், இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அன்பா இருக்கிறாயா? ஓகே, இப்ப திரும்ப 2வது கேள்வி கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஓகே, இவங்களை தள்ளு, இவங்கள் வேண்டாம், இவங்களை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுவோம். ஓகே, பிரதீப் பிரதான மறந்துடுவேன், சசிகாவை மறந்துடுவேன். இப்போ யாரு டக்குன்னு உங்களோட பேர் மறந்து போச்சு எனக்கு. பெனடிக், சாரி, கம்ப்ளீட்டாக ஸ்டக் ஆயிட்டு. பெனி சிஸ்டரை பார்த்து கேட்குறேன், இந்த சபையில் இருக்கிற மற்றவங்களை விட்டுருங்க, ஆண்டவர் கேட்குறான்னு வச்சுக்கொள்ளுங்க உங்களை பார்த்து. ஓகே, நீங்க உண்மையிலேயே ஆண்டவர் இடத்துல அன்பாக இருக்கிறாங்களா? பதில நீங்க உங்களோட இருதயத்துக்குள்ள சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, பேதுரு சொல்றார், எஸ் லார்ட், இல்லைன்னு சொல்லல, ஐ ஹாவ் லவ், பட் நீங்க எதிர்பார்க்கிற அந்த அகாப்பே லவ் என்னட்ட இல்ல. அடுத்து என்ன சொல்ற தெரியுமா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இவர்கள் எல்லாவற்றிலும் போச்சுது, நீ அன்பா இருக்கிறது போச்சுது. சரி, ஓகே. 3வது,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்ல சொன்னா பாத்தியா, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். அட்லீஸ்ட் இதாவது உண்மையா? அந்த இடத்துல ஆமாண்டவர் என்ன பதில் சொல்லல. ஆமண்டு சொல்லியிருந்தான்னு சொன்னா நான்ன்றது வெளியில வந்திருக்கு திரும்ப. அந்த இடத்துல ஆமண்டு சொல்லல. பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, அவரை விட யங்கர் இயேசு, பட் he knew that he is God. நீங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க. you know everything. இந்த டாப் டு பாட்டம் உங்களுக்கு தெரியும். என் இருதயத்தில் இருக்கிறது நேசம்தான். and I'm struggling. நான் உணர்ந்துட்டேன். நான் திரும்ப திரும்ப நீங்க கேட்கும்போது இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், இதுவும் உங்களுக்கு தெரியும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு புரிதல்! I'm amazed. ஆண்டவரின் இருதயம் தெரிஞ்சு துக்கப்பட்டு துக்கப்படுறான். அப்பா, என்ன ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு. நான் மறுதளிப்பேன் உங்களுக்கு தெரியும், மறுதளிச்சது உங்களுக்கு தெரியும், இந்த சித்தத்தை விட்டு போவன்ற தெரியும், போனது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கஷ்டப்பட்டு மனம் திரும்பி வந்திருக்கேன் தெரியுமா, இதுவுமே உங்களுக்கு தெரியும். What more you expect? Because நான் என்பது செத்து விட்டது. இப்ப அவனுக்குள்ள சீமோன் செத்து போனான். என்னட்ட இருக்கிறது நேசம் இவ்வளவுதான். பிகாஸ் நீங்க எல்லாமே காட்டிட்டீங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமே காட்டிட்டீங்க. இப்ப நான் செத்து போனேன், எதுவும் உங்களுக்கு தெரியும். 3வது சொல்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஓகே, sheep my lamb, feed my lamb, sheep my lamb, feed my lamb. ஏன்னா 3 கிரீக்ல வரும், தமிழ்ல திரும்ப திரும்ப ஆடுகளை மேய்ப்பாயாக 2 இடத்துல வரும். அதுக்கு பிறகு சொல்றார், ஊழியத்தை இப்படித்தான் உண்ட சாவெல்லாம் இருக்கும்னு சொல்லி கடைசியா அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். இப்ப இந்த ஊழியத்தை எல்லாம் கொடுத்திருந்தா நானா இருந்தா ஆமே நல்ல இல்லையா சொல்லி முடிச்சிருப்பேன். ரைட்? திரும்ப ஒரு வசனம் சொல்றார், என்னை பின்பற்றி வா. எந்த வசனத்துல சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை அழைத்தாரோ அதுவே பேதுரு மனம் திரும்பினதன் பிறகு அவர் சொன்ன கடைசி வசனம், ஃபாலோ மீ. அங்க என்ன சொன்னார்? மத்தேயுல ஃபாலோ மீ. இங்க என்ன சொல்றார்? ஃபாலோ மீ. ஓகே. அதுக்கு பிறகும் யோவான் வரும்போது இவன் ஏன் வாரார்ன்ற அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது. நீங்கள் நான் காய்ச்சி கொண்டிருக்குள்ள இவன் வரார். அப்போ அவர் சொல்றார், நான் வரும் வரைக்கும் அவன் வந்து இருக்க சித்தமான உனக்கு என்ன? திரும்ப உண்ட 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 திரும்புது பாத்தியா என்று சொல்லி முடிச்சுட்டு திரும்ப சொல்றார், உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. ஓகே, ஸோ டு நாட் லூஸ் யுவர் ஃபோக்கஸ், கீப் யுவர் ஐஸ் ஆன் மீ அண்ட் ஃபாலோ மீ. இது நான் இதுக்கு தியானிக்கும் போது இந்த வார்த்தை ஃபாலோ மீ என்ற வார்த்தை என்ன அசைச்சுது. ஓகே, நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு நிறைய ஆசை இருக்கும். ஓகே, பாட்டு பாடணும்னு ஆசை இருக்கும், ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ப்ரீச் பண்ணணும்னு ஆசை இருக்கும், சபையில் எல்லாம் ஆனால் ஓல் நாள் அழகராஜா மாதிரி எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்கணும். ஐம் நாட் சேயிங் தட்ஸ் ராங், அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் ரைட். ஓகே, இது எல்லாத்துலேயுமே நம்மை நாம் கவனம் செலுத்தினோம்னு சொன்னால் ஆண்டவரை பின்தொடருவதில் கவனம் சிதறி விடுவோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படியே தெரியாது, எந்த ஜெபமெல்லாம் காப்பி பேஸ்ட் தான். ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறது, அதே மாதிரி நம்ம திரும்ப ஜெபம் பண்ணும்போது அதே ரிப்பீட்டட் வேர்ஸ் என்ன பழகிறோம். பட் ஒரு முதிர்ச்சி நிலை வரும்போது அதற்குரிய முதிர்ச்சி நமக்கு வேணும். இப்போ இந்த இடத்துல கூடவே இருந்து அற்புதம் செய்து அடையாளம் செய்து ஊழியத்தை பொறுப்பு கொடுத்த இயேசு பேதுருவுக்கு லிட்ரலி 3 தரம் எம்பசைஸ் பண்ணி சொன்ன வார்த்தை என்ன? சத்தமா சொல்லுங்க, ஃபாலோ மீ. அற்புதங்கள் செய்யும்போது சொன்னாரா தொடர்ந்து அற்புதம் செய்ய அப்படின்னு சொல்லி? ஊழியத்தை கொடுக்கும்போது ஓகே நீ பெரிய ஒரு மேய்ப்பனாக இருந்து மேய்ச்சிக்கொள்ளன்னு சொன்னாரா? எல்லாத்தையும் ஃபோக்கஸ் சிதறி போகும்போது ஃபாலோ மீ, சிம்பிள். நம்ம தான் கம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வே சிம்பிள். ஹவ் வி கோயிங் லீட் அவர் லைஃப்? பிகாஸ் மை லார்ட் செட் ஃபாலோ மீ.
I'm going to follow him. ஒரு ஜோக் அது ஒன்று இருக்குது, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நித்திர கொள்கிற மாதிரி இருக்குது, அதை சொல்லிட்டு போகிறேன். ஒரு அப்பா தன்னை பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு 12 வயசு, டீனேஜுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாராம். அப்போ மகனை பார்த்து சொன்னாராம், மகனே உன்னோட கால் அடிகள் சட்டியாக நடக்கணும், அந்த வயசு கொல்லாத வயசு, ஜஸ்ட் என்ன சொல்கிறது, உன்னோட ஃபுட் ஸ்டெப்ஸை கவனமாக பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொன்னான். திரும்ப மகன் சொன்னான்னா, சேம் டு அப்பா, நீங்கள் உங்களோட லைஃப்பை நல்லா லீட் பண்ணிக்கொள்ளுங்க, பிகாஸ் ஐ எம் ஃபாலோயிங் யோர் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஹலோ, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் பி லைக் கிரைஸ்ட். அப்பா எனக்கு ஒரு பேட்டர்னை காட்டிட்டு போயிட்டார், அது பக்கா பெர்ஃபெக்ட் பேட்டர்ன், அதை நான் ஃபாலோ பண்ணாலே நான் நல்லா இருவேன். ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் சொல்லுங்க, நாசமாக போகிறேன், அவ்வளோதானே. சிம்பிள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வெரி சிம்பிள். அப்போ இன்றைக்கு நம்ம எதை பின்தொடர்கிறோம்? ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லவா? கிறிஸ்தவத்துக்குள்ள நடக்கிற எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, ஊழியர்களை ஃபாலோ பண்ணுவது, ஊழியத்தை ஃபாலோ பண்ணுவது, இது ரெண்டும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது ரெண்டை கொடுத்தவரை ஃபாலோ பண்ணுறதான் தகுதியானது. நம்ம அங்கே தெரியுமா பார்க்குறோம், இவரை மாதிரி ப்ரீச் பண்ணணும், இவரை மாதிரி ப்ரே பண்ணணும், இவரை மாதிரி பாடணும், இவரை மாதிரி மற்ற அந்த சர்ச் அரேஞ்ச்மெண்ட் வேலை பார்க்கணும், எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எடுத்து எனக்குன்ற ஒரு ஸ்டேட்டஸ் நான் உருவாக்கி வச்சுக்கொள்ளணும். ஏன் தெரியுமா? என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்னால் 4-5 பேர் இருப்பாங்க. நோ, என்னதான் நடந்தாலும் நான் பின்பற்ற வேண்டியது இயேசுவை. ஏன்? அவரே பேதுருவுக்கு இதுதான் சொன்னார், ஃபாலோ மீ. பேதுருவுக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு சொன்னால் எனக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இப்படி நடந்ததுக்கு பிறகுதான் பேதுருவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அதுக்கு பிறகு நடந்தது எல்லாமே என்ன சொல்கிறது, பிசர் தப்பாமல் எல்லாத்தையும் நடந்து மகிமையுள்ள ஜீவியத்தை வாழ்ந்து முடிக்கிறார். The first sermon of Apostle Peter on the day of Pentecost. பெந்தகோஸ்த் நாள் வந்தபோது நமக்கு நடந்த சம்பவம் எல்லாமே தெரியும். முதலா அவ்வளவு பேர் பயந்து இருக்கும்போது எழும்பி நின்றது யாரு? பேதுரு. உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, ரகசியமா இயேசு போனதுக்கு பிறகு மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று சொல்லி இருந்த 7 பேரையும் கூட்டிட்டு போனால் 120 பேர் மீன்வெட்டல் இருக்கும் போது இவங்க வாராங்க, இவங்களை பார்த்து சொல்றாங்க, குடிச்சிருக்கிறாங்க, வெறிச்சிருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாத பொழுது, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, இந்த கட்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? இயேசுவை பின்பற்றினபடியால. இந்த கேள்வியை நம்மளை பார்த்து கேட்டாலே நானே சரியா ஓமன்னு பதில் சொல்லுவேன்ற எனக்கு டவுட் தான். நம்மளால ரோட்ல போய் இப்படி கத்தையலுமா? கத்துறாக்களை பார்க்கறது தானே. ஆனால் நம்மளும் கத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்க சொல்லியிருக்கிறோம். அது நம்ம மேலே விழுந்த பாரம். என்னட்ட இந்த கேள்வி கேட்டாலே ஐ வில் பி டவுட். அந்த சந்தர்ப்பம் வந்தால் தான் தெரியும் நான் செய்வேனா இல்லையான்னு சொல்லி. ட்ராக்ஸ் கொடுப்பேன், என்ன 2-3 நேரம் கொடுத்துருக்குறேன். அதே நாளையிலும் கத்தி காய்ச்சிருக்கிறேன்னா நான் இதுவரையும் காய்ச்சதில்லை. ஓகே, ஸோ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். தைரியமாக சொல்கிறேன், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஏன் தைரியமாக அவர் இப்போ சொல்லலாம்? ஏன்னா சுயம் செத்து போச்சு. இப்போ அதுக்குள்ளே வாசம் பண்ணுறது யாரு? ஆவியானவர் வாசம் பண்ணுறார். இப்போ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள்னு சொல்லி அவர் விளங்கப்படுத்தினது எல்லாமே ஆண்டவர் கிரியை செய்து ஆவியானவர் நடத்தின எல்லாம் முடிக்கும்போது சொல்றார், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவான் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய. வாட் a beautiful statement. He declared that he is the Messiah, he is the promised one. நீ எங்கெங்கேயோ தேடுறீங்க, எப்படியோ தேடுறீங்க. No, he is the one, he is the promised one. எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு இந்த இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னா, பீட்டருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன தெரியுமா? சபையை நடத்தணும். சபையை நடத்தணுமா இருந்தால் அந்த சபை யாருக்குரியது என்பதை காட்டணும், யார் மெஸ்ஸாயான்றதை காட்டணும். அப்போ the mission Peter is accomplished. What is the mission? That Jesus is the Messiah and he declared boldly. ரெண்டாவது, அந்த இடத்துல அவர் பேசும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. the movement. ஸோ நம்முடைய மிஷன் சரியா இருக்குமா இருந்தா there will be a movement. ஏண்டா மிஷன் யார் தந்தது? ஆண்டவர். இந்த மூவ்மெண்ட் நடத்துறது யாரு?
த ஹோலி ஸ்பிரிட். இப்போ இது எதுலுமே நம்ம இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியாக, ஒரு எழுப்புதல் வரும்படியாக இங்கே என்ன பிரயாசனப்பட்டாலும் எழுப்புதல் வராது. உங்களுக்கு மிஷன் தெரியலைன்னு சொன்னால், இல்லை எனக்கு மிஷன் தெரியலைன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து சரியாக நம்ம வாழலன்னு சொன்னால் மூமெண்ட்ஸ் நடக்கவே நடக்காது. ஸோ மிஷன், த மூமெண்ட். அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் பிட்குதலில் நடத்தினாங்க. த மெயின்டெனன்ஸ். ஒரு சபையாக இருந்தால், ஒரு சபையின் பங்காளராக இருந்தால் இந்த 3 விஷயம் முக்கியம். த மிஷன், த மூமெண்ட், த மெயின்டெனன்ஸ். இந்த 3M முக்கியம். ஓகே. இப்போ நானும் நீங்களும் இந்த நல்ல மேய்ப்பன் சுவிசேஷ சபையின் ஒரு பாகம், சரீரத்தில் ஒரு பாகம். நீங்கள் சின்னி விரலா, பெரு விரலா, குடலா, பெருங்குடலா, இருதயமா, உங்களுக்கு விருப்பமான வச்சுக்கொள்ளுங்க. நான் எனக்கு விருப்பமான வச்சுக்கொள்றேன், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களுக்கு சபையின் தரிசனம் தெரியுமா? தெரியலன்னு சொன்னால் உங்களாலையும் என்னாலையும் மூமெண்ட்ஸ் நடக்காது. மூமெண்ட்ஸ் நடக்கல அப்படின்னு சொன்னால் என்னாலையும் உங்களாலையும் இந்த சபையை மெயின்டைன்ஸ் பண்ண முடியாது. சிம்பிள் இஸ் தட். அப்போ எனக்கு இந்த சபையின் தரிசனம் எனக்கு தெரியணும். அந்த சபையின் தரிசனத்துக்கு நான் என்னை அடாப்ட் பண்ணணும். எனக்கு தெரிய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்யலாதானே? சபையின் தரிசனத்துக்கு நான் அடாப்ட் ஆகணும். இந்த கரும்பை உள்ளுக்கு விட்டு அந்த புள்ளிஞ்சு எடுக்கும் தெரியுமா? கரும்பு இப்படி டான்ஸ் ஆடி உள்ளுக்கு போய் சக்கையாக ஜூஸாக வரும். அது மாதிரி சபையின் தரிசனத்துக்கு என்னை விட்டு கொடுத்தால் மூமெண்ட் ஆவியானவரால் தானாய் நடக்கும். நம்ம என்னதுக்கு தெரியுமா பிரயாசப்படுறது? இந்த மூமெண்ட் தான் நமக்கு தேவை. ஆராதனை பாடும்போது 4 பேர் குதிக்கணும், பேயோடணும், வர்த்தக்காரன் சுகமாகணும், சப்பானி எழும்பி நடக்கணும். பிரயாசப்படுறோமா இல்லையா? ஓமண்டா ஓமன்னு சொல்லுங்க, இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை நான் 3ஆம் வானம்டா அதை உண்மையாக ஒத்துக்கொள்ளுங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவோம். ஓகே. மூமெண்ட் அது தானே நடக்கிறது. அது ஆவியானவர் தான் நடத்துவது. அதுக்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தரிசனத்துக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். இந்த தரிசனம் இதுதான். இதற்கு நான் என்ன அடாப்ட் பண்ணி இந்த தரிசனத்தின் பங்காளராய் நான் என்ன செய்யலாம்? இது செஞ்சா ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்காக மூவ்மெண்ட் நடத்துவார். அது நமக்கு தெரியும். தரும்போது அவர் ஞானம் தருவார் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. எங்கெங்க லீக் இருக்குது, எங்கெங்க ஒற்றை பிடிச்சிருக்குது, எங்கெங்க மோல்டு பிடிச்சிருக்குது, அவரே ஸ்ப்ரே தருவார், அவரே ப்ரஷ் தருவார். போய் இந்த இடத்துல ஸ்ப்ரே அடித்து உறைஞ்சண்டு எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அப்போ முதல்ல இந்த மிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேதுருவ மாதிரி நான் என்கின்ற சுயம் சாக வேண்டும். அதுக்கு பிறகு விசுவாசிகளா 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் போகுது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், மோர் தென் 300+, 100 பேரை மேய்க்கிறதே பயங்கர கஷ்டமாக இருக்குது. அங்கே 3000 சச்சம், 3000 + 120 அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல் திங், ஒரே இருதயம், ஒரே மனம், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? நான் என்கின்ற சுயம் செத்து போச்சு. நான் என்கின்றது செத்தா தனக்குரியது ஆட்டோமேட்டிக்காக சாகுமா இல்லையா? ஃபார் an எக்ஸாம்பிள், நான் என்னையே எடுத்துக்கொள்கிறேன். நான் இந்த இடத்துல செத்து விழுந்துட்டேன்னு வைங்களேன். இந்த பைபிளும் இந்த ஐபேடும் இந்த மணிக்கூடு, ஃபோன், பர்ஸ் இது என்னுடையதா? எஸ் ஓ நோ சொல்லுங்க. இல்லை. ஏன்? நான் தான் செத்து போயிட்டேனே. நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நமக்கு நமக்குன்னு சொல்லி எத்தனை விஷயம் தெரியுமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நான் செத்து போகாத வரைக்கும் அவைகள் என்னுடையவைகளை. செத்து போயிட்டேன்னு சொன்னால் இந்த பைபிளும் ஐபேடும் மணிக்கூடும் அனாதையாக கிடக்கிற மாதிரி எனக்குரியவைகள் எல்லாம் அவருடையவைகளை. ஏன்னா அதால் ஒரு பிரயோசனம் இல்லை. நான் செத்துனேன்னு சொன்னால் இதை நான் யூஸ் பண்ண இயலாது. நான் தான் இல்லையே, நான் தான் செத்து போயிட்டேனே. அது மாதிரி தான் இங்கே நடந்தது. அப்போ ஒரே இருதயம் ஒரே மனம் வரும். இப்போ நமக்குள்ள ஏன் ஒரே இருதயம் ஒரே வரல தெரியுமா? நமக்குண்டு சில விஷயங்கள் வச்சிருக்கிறோம். அதை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். எண்டதை விட இந்த பிரதர்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது, எண்டதை விட இந்த சிஸ்டர்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது.
துக்கமா அப்படியே வரும்போது இன்னொரு சிஸ்டரை பார்ப்போம், அவக்கு கொஞ்சம் குறைவு இருக்கு, அப்போ ஒரு சந்தோஷம். ஏன்? தனக்கு 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 தனக்குன்னு வச்சபடியால நமக்குள் ஒரு மனம் இல்லை. ஐ எம் சாரி டு சே திஸ் இஸ் த ஃபேக்ட். நீங்க பரிசுத்தவானாடா? இல்ல, நானும் இதுக்குள்ள அம்புட்டால் தான். நான் இன்னும் ஃபுல்லா சாகலாம் இல்லை, ஐசியூவில் இருக்கிறாள் தான், இன்னும் இழுபட்டு கொண்டு இருக்குது, சாகணும். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் இன்றைக்கு எல்லாரும் செத்து விழுறதுக்கு. ஓகே, போகும்போது நான் சிரிச்சுட்டு சொன்னாலும் சீரியஸாக கதைக்கிறேன். நமக்கு நமக்கண்டு தனக்கு தனக்கண்டு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு மனம் இருக்காது. ஓகே, அவங்களுக்கு எல்லாமே பொதுவாக இருந்தபடியால் தொடர்ந்து சொல்கிற வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை அவங்க சாட்சி கொடுக்குறாங்களாம், பலமாக சாட்சி கொடுக்குறாங்களாம். எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கையை தட்டுவோம். பிரைஸ் காட். ஒரு ஆள் மிஸ் பண்ணாம எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. The unmerited favor. நமக்கு தேவை கிருபை தானே. சொத்து சுகம் காசு தங்கம், you fill the blanks, whatever you need. நமக்கு காலையில் கிடைக்க வேண்டிய கிருபை கிடைக்கலன்னு சொன்னா தமிழ் புத்தகத்தில் அழகான வார்த்தை இருக்குது, அந்தோ பரிதாபம். ஆனா இங்க என்ன சொல்லுது? அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இப்ப நம்ம சாட்சி கொடுக்க 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 நம்ம மேலையும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவங்க நிலத்தை வித்தாங்க, வீடுகளை விட்டாங்க, எல்லாத்தையும் அப்போஸ்தலர்களோட பாதப்படிக்கு கொண்டு வந்து வச்சாங்க. அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும்? மோகேஜ் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து வித்துட்டு இங்கே கொண்டு போட்டுருணும். இது அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த கிரைஸ்ட் இப்போ இந்த ஒரு கம்மிங் டேஸில் வந்துடுவார். ஏன்னா எப்போ வருவார்னு சொல்லலை தானே, இந்த இப்போ இனி வந்து நம்ம போகிறோம், இந்த உலகத்தில் அநித்தியமான தேவையில்லை. ஸோ எல்லாரும் விற்றாங்க. நீங்கள் போய் வித்துறாதீங்க இந்த கதையை கேட்டுட்டு. வீடு வாங்குறது சரி என்ன கஷ்டம் இங்கே, ரைட்? வித்து இது ஒரு வகைக்கு நல்லது. ஓகே, மென்டாலிட்டி எப்படின்னு சொன்னால் எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும். நான் அவ்வளோ குயிக்காக ஒரு மனுஷன் வீடை வைக்கிறன்றது இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அதுவும் இந்த நாளெல்லாம் பாசிபிளே இல்லை. டக்குன்னு ஈஸியாக விட்டு கொடுக்குறது, ஒரு 2-3 கிழமை இழுவரை போய்த்தான் வரும். இந்த இடத்துல எல்லாமே ஈஸியாக விட்டு கொடுத்து எல்லாமே விற்று அவங்களுக்காண்டு எதுவுமே இல்லை. அடுத்த வசனம் சொல்ல, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. அப்போ மேடு பள்ளங்கள் எல்லாம் எப்போ நிரப்பப்படும் என்று சொன்னால், நமக்கென்று எண்ணாமல் நான் ஆண்டவர் கண்ணோக்கமாய் பார்க்க. நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு குறை இருந்தால் நீங்கள் அதை சமப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ரீசன் தான். ஏண்டா ஒரு ஆள்கிட்ட மேடு, என்கிட்ட ஒரு மேடு இருக்குது, திம்மிட்ட ஒரு பள்ளம் இருக்குது. ஸோ ஐ கேன் கிவ் எந்த மேட்டை திம்மிட பள்ளத்தால் நிரப்பிட்டேன்னு சொன்னால் 2 சமமாயிருமா? உங்களுக்கு விளங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. அப்போ அவங்க இப்படி செஞ்சபடியால் அவங்களுக்குள்ள ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லையா? இப்போ நம்முடைய சபையில் குறைவுகளோட இருக்கிறோமா? அப்படி இருந்தோம்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து நமக்கு எக்ஸஸாக இருக்கிறது அந்த பள்ளத்தை போய் நிரப்பணும். அது அவருக்கு பேர்டனாக இருக்காது. அப்போ நமக்கும் எக்ஸஸ், நம்மளும் செட்டில்ட், பள்ளமாக இருக்கிறவருக்கும் பள்ளம் நிரம்பித்து அவரும் செட்டில். சமப்படுத்தப்பட்டாச்சா? ஃபைன், அமேசிங். இப்போ அடுத்தது சொல்லப்படுது, அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்ப. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறார், பர்னபா. ஓகே, அவருக்கு வேறொரு பேர் இருக்குது. அவர் தனக்குண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா அந்த பர்னபா பெண்ணுக்கு வருவார், அதெல்லாம் அவர் பேரை மட்டும் சொல்லியிருக்குது. மற்றபடி எல்லாருமே தங்களோட நிலத்தை விட்டு கொண்டு வச்சாங்க. ஓகே, எனக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல பேதுரு நிலத்தை விற்று கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ள பில்லுங்க எங்களோட பாதப்படியில் வைங்க அப்படின்னு சொன்னாரா? எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லை. அவங்க என்ன செய்தாங்க? தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தாங்க. இவ்வளோதான் அவங்க செஞ்சாங்க. இந்த இடத்துல தான் சாத்தான் ஒரு விளையாட்டு காட்டுச்சுது. ஓகே, அனனியா சஃபீரா, கொஞ்சம் ஷோர்ட்டாக சொல்கிறதா இருந்தால் அனி ஷஃபி, ரைட்?
சிரிச்சு தான் போக எடுக்க, ஏன்னா நேரம் போக போக நீங்களும் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம்லாம் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ரைட். ஸோ லெட் இட் பி அனி அண்ட் ஷாஃபி. ஆனி சிஸ்டர் இல்லாதபடியே அந்த பேரை கூட நான் யூஸ் பண்ணலாம். அவரோட லைவில் பார்த்தா சாரி சிஸ்டர். ரைட். ஓகே. இப்போ இந்த இடத்துல எல்லாமே பொதுவாக இருக்குது, குறைவண்டு ஒன்றுமே இல்லை. அப்போ இன்க்ளூடிங் அனி அண்ட் ஷாஃபி. ரைட். இப்போ இங்கே இவர்கள் எல்லாரும் ஒரு மனமாக இருந்து ஜெபிச்சாங்க. அந்த இடம் அசைஞ்சது, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்துச்சா? இன்க்ளூடிங், சத்தமாக சொல்லுங்க, அனி அண்ட் ஷஃபி. ஓகே, சத்தமாக சொல்லணும். ஓகே, ரைட். அடிக்கடி சொல்ல போகிறோம் இந்த வேர்டை, ஸோ நான் சொல்ல மாட்டேன், இப்படி கையை காட்டினா நீங்களே சொல்லிடுங்க. ரைட். இப்போ சேர்ந்து ஜபிச்சதுல யார் இருந்தாங்க? எக்ஸாக்ட்லி. அற்புதம் நடக்கும்போது, இடமெல்லாம் அசையும் போது உள்ளுக்கு யார் இருந்தாங்க? எக்ஸாக்ட்லி. நல்ல கிறிஸ்தவங்களா? எஸ். மனம் திரும்பினாங்களா? எஸ். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டாங்களா? எஸ். இதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் உண்மையா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்தா யார் சந்திப்பா? சத்தம் கேட்டுச்சு. எக்ஸாக்ட்லி. சும்மா இருப்பாரா மாப்பிள்ள? எதுல தெரியுமா தேடி வந்தார்? ஆக்கள் விற்கும் போது இந்த அனிக்கும் ஷஃபிக்கும் ஒரு எண்ணம் போகுது, நாமும் நம்முடைய வீட்டை விற்போம். ஓகே, என்ன எண்ணம் கொண்டாங்க? இந்த வீடும் நிலமும் நம்முடையது. சோ இவங்க எல்லாரும் விற்கிறாங்க, நான் என்னுடைய நிலத்தை விட்டு கொடுக்க போறேன். வித்துட்டாங்களா? ஓகே. வித்தத்துக்கு பிறகு கையில காசு வந்தது, மண்ணா இருந்தது, இப்ப கரன்சி ஆயிட்டுது. ஓகே. கரன்சியை பார்த்தோன்னே அது விற்கும் வரைக்கும் தெரியல, வித்து காசா வரும்போது எப்படி வருது? இவ்வளவு காசா? இந்த பிரச்சனை நமக்கு எப்ப வரும் தெரியுமா? சம்பளம் கிரெடிட் ஆகி தசம பாகம் கால்குலேட் பண்ணக்குள்ள எத்தனை பேருக்கு வந்திருக்கு சொல்லுங்க? எனக்கு நிறைய தரம் வந்திருக்கு. முதல்ல எல்லாரும் தசம பாகம் கொடுக்குறீங்க தானே? அமேசிங். இது சொல்றது சரியா தெரியல, and the percentage is different. Okay, I'm not giving tithe more than that. ஆனால் நான் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அது எனக்கு ஆண்டவருக்குமான டீலிங். ரெண்டு சம்பளம் ஃபஸ்ட்டாக கிரெடிட் ஆகி, நான் ஆரம்பத்தில் சர்ச் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த நான் கொடுத்த பெர்சன்டேஜில் வரல எனக்கு. அது கொஞ்சம் சின்ன அமௌண்ட் மாதிரி இருந்தது நான் கொடுக்கும்போது, அது பெருசாக பாதிப்பு வரல. வேலைக்கு போயிட்டு அந்த பெர்சன்டேஜை போட போகிறேன்னு ரெண்டு பேங்க்கில் கணக்கு பார்க்கும்போது வந்துச்சு. நான் தைரியமாக சொல்லுவேன். ஓகே, அப்போ பெர்சன்டேஜை குறிச்சிட்டிங்களா பிரதர்? 10க்கு வந்துட்டீங்களா? இல்லை, ஆண்டவர் என்னை இந்த வரைக்கும் ஒற்று குறைவில்லாமல் காப்பாற்றுவார். ஒற்று குறைவில்லை. நான் தைரியமாக பழிபடுத்தேன்னு சொல்லுவேன். நான் எவ்வளவுதான் ஐம் கெட்டிங் எ குட் சேலரி எனிவே. ஓகே, அந்த சேலரியிலேருந்து நான் ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணின அந்த விஷயத்தில் ஐ ஸ்ட்ரகிள்ட் 3-4 months. வாய் வரலாம் பார்த்துச்சு அந்த காசை போடும்போது. நான் தைரியமாக சொல்கிறேனே, நீங்கள் எல்லாமே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒருவேளை என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஐயோ, இதால் நான் வேற எங்கேயாவது அடி வாங்கிருமோன்னு சொல்லி சரியாக கஷ்டப்பட்டேன் ஒரு 3-4 மாதம். இப்போ சந்தோஷத்தோட ஐம் எக்ஸ்பெக்டிங் 12 மணிக்கு 28ஆம் தேதி எனக்கு சேலரி விழும். பிஃபோர் 6 o'clock பேங்க்குக்கு எனக்கு கிரெடிட் ஆகும். நான் சந்தோஷமாக சொல்லுவேன், நான் ஆண்டவருக்கு நான் அவ்வளோ ஏன் தெரியுமா? அது அவர்றது. அங்கே நான் என்பதற்கு இடமில்லை, ஏன்னா நான் பொருத்தனை பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் மீ. ஸோ காசு யாருறது? அவர்றது. இந்த நீங்கள் 10% போடுறதா இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. வெரி குட். ஓகே, ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த 10% உங்களது இல்லை. நீங்கள் தள்ளகுல இருந்து உழைச்சாலும் அந்த 10% உங்களது இல்லை. நான் போடுற பெர்சன்டேஜ் என்றதில்லை. இப்போ இதே மாதிரி இப்போ நான் என்ற மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு யாருக்கு வந்தது? ஓகே, நிலம் நிலமாக இருக்கும் வரைக்கும் பிரச்சனையே இல்லை. காசா மாறும்போது பிரச்சனை வருது. இது நடக்கும் நமக்கு. ரைட். ஞாயிற்றுக்கிழமை 5 பவுண்ட்ஸ் காணிக்கை போடும்போது பிரச்சனை வராது.
கட்டடத்துக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கும்போது யோசிப்போம். இப்போ இந்த லூப் ஹோல்ஸை சத்துரு பயன்படுத்துவான். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல நம்மளுமே ஆதாம் ஏவாளை போல ஆவிக்குரிய வேசித்தனம் செய்கிற ஜனங்களாக மாறுகிறோம். நான் தைரியமாக சொல்லுவேன், நான் அப்படி யோசிச்சபடியா எஸ், நான் அப்படி செய்தேன். நான் ஏன் தெரியுமா, நான் பார்க்கறது நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நான் உழைச்ச காசு, இதை எப்படி நான் கொண்டு அதுக்குள்ளே போடுறது? நோ பிரவீன், இது அவர மூச்சு, ஸ்டாப் பண்ணா கதை முடிஞ்சுது. இதுக்குள்ள எப்படியா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேனா, ஓவர் டைம் செஞ்சேனா, காஃபியை மட்டும் குடிச்சு வேலை செஞ்சேனா, நான் கொடுக்கணுமா? நோ நோ நோ, சாரி தமாய். நிறைய பேர் நம்ம அப்படித்தான் நினைச்சிருக்கோம், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நான். நோ, when God says no, that's it. வேலை இல்லாம போஷிக்கவும் ஆண்டவருக்கு தெரியும், அனுபவிச்சவன் கதைக்கிறான். ஒரு நாள் 2 நாள் எல்லாம் இல்லை, 10 வருஷம் இந்த நாட்டில் பேங்க் இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம, நம்ம ஸ்டாண்டிங் ஆஸ் a living testimony. 10 வருஷம் என்ற ஸ்டோரி தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் தெரியும். நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன், அதெல்லாம் நான் காசை கணக்கெடுக்கிறல. ஆனால் நான் இடறினது உண்மை. வேலை செஞ்சு சம்பளம் வந்து தெரியுமா, அந்த 3 மாதம் நான் இடறினது உண்மை. இப்பெல்லாம் அப்படி ஆனால் அந்த தோட் அப்படியே வந்து போகும். அதையும் சொல்லத்தான் வேணும். நான் என்டர்டெயின் பண்ணுறது இல்லை, ஸ்டில் ஐ மீன் ஃப்ளஷ். பட் ஃபர்ஸ்ட் திங் அது அப்பாவுக்கு, அது எங்கிற டீலிங் வேறு. அது ஸோ பியூட்டிஃபுல், இஸ் மை அப்பா, ரைட்? அது மாதிரி இந்த ஒரு அப்படி ஒரு நிலைமை வரும்போது புருஷன் பொண்டாட்டியாக விழுந்துட்டாங்க அப்படியே. ஓகே, இப்போ அவங்க 2 பேரு மட்டும் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க. அப்போ சாத்தான் அந்த பெந்தெக்கோஸ்தே நாள் வரும்போது சுற்றி 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 கொண்டே இருந்திருப்பான். 300+ people. யாரை பிடிக்கலாம், யாரை பிடிக்கலாம், யாரை பிடிக்கலாம்னு பார்க்க தேடி 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 கொண்டு போது ஒரு காசு விஷயத்தில் இவங்க விட்டாங்க. ஜஸ்ட் காசு. அண்டத்தை படைத்த ஆண்டவரை மறந்து அதில் அது அங்கிருந்து பார்த்தா அந்த அந்த ஒரு மண்ணளவு கூட அவங்க நிலம் தெரிஞ்சிருக்குமா தெரியாது ஆண்டவர். ஆண்டவர் அந்த உலகத்தையே நம்ம ஆளுகைக்குள்ள தந்தார். அவங்களோட நிலம் இது எண்டது என்று ஹோல்ட் பண்ணினது அவங்களுக்கு வினையா போச்சு. காசு எடுத்து வஞ்சிச்சு வச்சாங்க. பியாட்ட வராங்க, பேதுருட்ட வராங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது, they have identified them as a Christian. என்ன மாதிரி? உங்களை மாதிரி. நம்ம என்ன சொல்றோம்? சும்மா கிறிஸ்தவர்களோட இன்ட்ரோடியூஸ் பண்றதுல we are born again Christians. அந்த born again அந்த வா இப்படி போய் வரும், அதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கட்டும், பரவாயில்ல, நல்ல விஷயம். we all born again Christian, aren't we? Right. But heart is empty. பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றார்? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது நன்று பைபிள்ல. சாத்தான் நிரப்புற அளவுக்கு எம்டியா இருந்திருக்குது. That's called dry Christian life. நல்லா பாடுறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா ப்ரீச் பண்ணிக்கிறேன், ஆனா என் இருதயம் எம்டியாய் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா தைரியமா? அவர்கள் கூடி ஜெபித்திருந்த இடம் அசைந்தது. ஆமென். எல்லாருக்கும் சாட்சியாய் நின்றார்கள். பூரண கிருபை இருந்தது. இப்ப நான் என்ன எடுக்க போறேன்? ஜெபிக்கிறவன், வேதம் வாசிக்கிறவன், ஆண்டவருடைய பூரண கிருபை உடையவன். ஆனாலும் என்னால் சத்துருவுக்கு இடம் கொடுக்கும்படி என் இருதயம் வெறுமையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இட் இஸ் சேம் அப்ளிகபிள் டு யூ. அப்ப அந்த 3000+ இருந்த சபைக்குரிய வினை யாரால வந்துச்சு? Come on, Annie and Safi. 3000+க்கே ஒரு ஜோடியால இன்ஃபெக்ட் ஆகும் என்று சொன்னா, இன்றைக்கு 33-32 பேர் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். நான் more than enough for சத்துரு. நீங்க more than enough 1%. அனி சஃபியா ஜோடியா கூட போதவல்ல, தனிக்கட்ட போதும் சாத்தான் போட்டு தள்ளுறதுக்கு இந்த சபையை. நாம் கவனமாய் இருக்க வேண்டிய நேரம். பேதுரு சொல்றார், நாங்க உன்னிட்ட கொடுக்கும்படி
எந்த இடத்துலையுமே ப்ரீச் பண்ணல. 1 hour is finished, but I'm going to finish it today. எனக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை. Is it okay another 15 minutes? Perfect. I love you all. Right. இப்போ இந்த இடத்துல பேதுரு சொல்றார் என்னடா, இப்போ இது நாங்கள் யாருமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை, நீங்கள் காசு தந்து தான் ஆகணும், மாத சந்தா கட்டினா தான் இந்த சபையின் மெம்பர் ஒன்றுமே சொல்லலை, யாருமே கேட்கல. விற்க முன்னுக்கு கூட இந்த நிலம் உன்னுடையது, வித்த பிறகும் இந்த காசு உன்னுடையது. அப்போ என்ன அந்த இடத்துல நடந்ததுன்னு சொன்னால், நீ உன்னை வறுமையாக்குன்னு சொன்னையே தவிர உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்து நீயா இல்லை, அழைக்கப்பட்ட அனனியாவாய் சப்பீராளாய் இல்லை. சாத்தான் இருதயத்தை நிரப்பும்படிக்கு இடம் கொடுத்தபடியால தேவனிடத்தில் நீ போய் சொன்னாய். கலாஸ் முடிஞ்சு. இப்ப அனிட படம் முடிஞ்சுது. அக்காவாரா யாரு? சஃபி. போன ஹஸ்பண்ட காணல. என்னத்துக்கு போனார்? பிரைஸ் காட், ஆஃபரிங் கொடுக்க போனார். காத்திருந்து சுட்டு வச்ச அப்ப மாறி போயிருக்கும். அக்கா வாரா. ஓகே, பேதுரு கிருபையா இன்னொரு சான்ஸ் ஆக கொடுத்துருக்கார். இவ்வளவுக்கு தானா நீங்க வித்தீங்க? எஸ் பாஸ்டர் பீட்டர், எஸ் இவ்வளவுக்கு தான் நாங்கள் வித்தோம். மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் குறைவு தான், பட் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஒரு பங்காளனாக இருக்கும்படியாக இவ்வளவுக்கு தான் வித்தன். இந்த அணியை கொண்டு போன கால் வந்திருக்குது, சஃபி பொண்ணையும் கொண்டு போகும், முடிஞ்சு. இப்போ நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சார்ந்த சொருவி. இது புதிய ஏற்பாடு. இங்க தொழுது கொள்ளுதலில் ஆவிக்குரிய நடிப்பு இருந்தது, உண்மை இல்லை. இப்போ உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். The requirements is ஆவியோடும் உண்மையோடும். The Christian base foundations are very simple. அதுக்கு மேல இந்த கிறிஸ்தவர்கள் சேர்ந்து போட்ட அந்த ஃபென்ஸ் லோவால தான் நிறைய பேர் கம்ப்ளிகேட் ஆகுது. அது சில டைம் நம்மட பிள்ளையுமே இல்லை, நமக்கு போதிக்கிறவங்களுமே நிறைய என்ன சொல்றது, ஃபவுண்டேஷனை விட்டுட்டு மேலே கூட ஃபென்ஸ் பில்ட் பண்றது. தேவனை தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும். சிம்பிள். ஊழியமா? ஃபாலோ மீ, தட்ஸ் இட். சிம்பிள் சார். இதில் ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளிகேட்டட் இருக்குதா? இல்லை, இதையே ஃபாலோ பண்ணுங்க. இவங்க 2 பேருமே செத்து விழுந்துட்டாங்க. இப்போ இதில் நம்ம அனனியா சப்பிராளில் படிக்கக்கூடிய ஒரு பாடம், நம்ம கணவன் மனைவியாக இருக்கிறபடியால் ஆதாம் ஏவாள் அனனியா சப்பிரா, நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கு 2 பாடம் இருக்குது. நாம் கணவன் மனைவியாக எதற்கு ஒருமனப்பட வேண்டும், எதற்கு ஒருமனப்படக்கூடாது. அவங்க 2 பேருமே ஃபெயிலியராக இருக்கிறது ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், நாம கணவன் மனைவியாக ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை நாம நம்புகிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம்புறார். நம்பினபடியால் தான் இதை எழுதி வச்சு நம்மள்கிட்ட சொல்றார், நீங்க நல்லபடியா வாழுங்க. அப்படி வாழலன்னு சொன்னா அதன் பாதிப்பு மொத்த சபையையும் பாதிக்கும். அப்படி பாதிக்கப்படும் பொழுது அந்த குடும்பமோ அந்த நபரோ களை பிடுங்கப்படுவார். நான் கொஞ்சம் டீசன்ட் டேர்ம்ல சொல்றேன், பட் களையா இருந்தோம் என்று சொன்னால் மனம் திரும்பாத பட்சத்தில் பிடுங்கப்படுவோம். இந்த சபையில கண்ணால பார்த்துருக்கிறேன். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. இந்த தரிசனம் தெரிஞ்சு தரிசனத்தோட இணைந்து தரிசனத்துக்குள்ளாக நான் நடக்கவில்லை என்று சொன்னால் நானும் களையே. எது களைன்னு தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறது புல்லு பூண்டு இதெல்லாம் களை அப்படின்னு சொல்லி. சசியக்கா, ரோசாப்பு களையா? முள்ளிருந்த களையா? களையா இல்லையா? எஸ் or no? It depends on the place. தோட்டத்தில் பூ, வயல் நாத்துக்கு நடுவில் ஒரு ரோசா பூ இருக்குதுன்னு சொன்னா அது களை, ரைட்? அது வடிவான ரோசான்னு நடுவில் எல்லாம் வச்சு கொண்டு இருக்க மாட்டான். நான் விதைக்கிற வேலை முள்ளுக்கு தோணு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான் விவசாயி. ஸோ
நான் களையா என்பதை நான் இருக்கிற இடம் முடிவு செய்ய வேண்டும். நான் வயலாக இருந்தால் நாத்தா இருக்கணும். நம்ம பியூட்டிஃபுல் ரோஸ் என்றிருந்தேன் என்று சொன்னால் நாம் வடிவாக இருக்கலாம், சுவத்த கடலில் இருக்கலாம், நிறைய அப்படி இப்படி ஃபுல்லாக அப்படி என்ன சொல்கிற இதழ் ஃபெட்டல்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் பிடுங்கப்படுவேன். பிகாஸ் அந்த நிலம் கோதுமை மணியோ இல்லை நெல்மணியோ கொடுக்க வேண்டிய நிலம். அதில் நான் வடிவாக இருக்கிறேன்னு சொல்லி சேர்த்து வைக்கலாது. அது சேம் ஒரு ரோசாப்பூ தோட்டத்தில் ஒரு நெல் கதிர் வந்திருக்குன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? ஐயோ, நெல் கதிர் மூட்டை மூட்டை யாருக்கு அப்புறம் வச்சு இறக்குப்பீங்க, பிடிச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்கள். ஸோ என்ன நிலத்தில் இருக்கிறோம், என்ன நிலத்தில் வதைக்கிறோம். இப்போல்லாம் விளங்குது அவங்களுக்கு பைபிளில் நிலம், விதை, வசனம் எல்லாம் வருதுன்னு சொல்லி. இட்ஸ் ஆல் பேட்டர்ன். வடிவாக ஆசையாக படித்து கனெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் யூ கேன் அண்ட் மை கேன் லீட் அ பியூட்டிஃபுல் லைஃப். இப்போ இந்த இடத்துல அனனியாவும் சப்பிராலும் செய்த பிழை, ஆதாம் ஏவாள் ஆதியில் செய்த அதே பிழை. இப்போ இதெல்லாமே நமக்கு காட்டுற ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் மாற மாட்டார். அவர் மாற வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்ற, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் பரிசுத்தம் உள்ளவன் சொல்லி நான் இன்றைக்கு விடையலாது. ஏன்னா அடுத்த செகண்ட் என் பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் என் வாழ்க்கையில் இருக்கிறபடியால் இன்னும் பரிசுத்தமாக கொண்டே போவோம். அப்போ நமக்கு அது ட்ரைனிங், நம்ம இன்னும் வளர்ந்துக்கு போவோம். ஓகே. ஆனால் எனக்கு இன்னொன்று தெரியுது, நான் உண்மையாக உண்மைன்ற ஒத்துக்கொண்டுட்டேன்னு சொன்னால் அவர் என்னை தூக்கி எடுப்பதற்கு கிருபை உள்ளவர். பேதுருக்கு செய்திருந்தாருன்னு சொன்னால் எனக்கும் அவர் செய்யலும். ரெண்டாவது, மற்றது, அவர் தன்னுடைய ஜனங்களை நீதியின் பாதையில் உண்மையாக நடத்தும்படிக்கு அவர் அழைக்கிறார். அவர் எல்லாம் முடிக்கும்போது நல்ல பிஷப்பை வாங்க, நல்ல போதகரை வாங்க, நல்ல ப்ரொஃபட்டை வாங்கலாம் சொல்லி கூப்பிடல. நம்ம தான் பிஷப், ரைட் ரெவரண்ட், ப்ரொஃபட். இப்போ ப்ரொஃபட் தான் ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்குது. ப்ரொஃபட், தடக்கி விழுந்தவெல்லாம் ப்ரொஃபட், இப்படிலாம் கூப்பிடுறது இல்லை ஆண்டவர். ஒன்றுமே செய்யாத ஒரு மூலையில் இருக்கிற விசுவாசியாக இருந்தாலும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனார், நான் யாராக இருக்கட்டும், இல்லை ஒன்றுமே செய்யாமல் ஓரமாக சத்தமே வராமல் ஒரு ஜெபிக்கிற நபராக இருக்கட்டும், அவரும் உண்மை உத்தம ஊழியம்தான். தொண்டை கிளிய கத்துற என்ன சொல்கிற அனல் பழக்கும் ப்ரீச்சரும் உத்தமமான ஊழியக்காரன் தான். ஒழுங்காக ஊழியம் செய்கிற யாருமே உண்மையும் உத்தமம். அவரோட கேட்டகரி இஸ் வெரி சிம்பிள். உண்மை இருக்கா, உத்தமம் இருக்கா, வா. நம்ம நாடியில் நிறைய போட்டு பிரித்து வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பேதுரு ஒரு பெரிய பாடம். என்ற ஆதாம் ஏவாள் என்பது லிட்ரலாக ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு தேவ திட்டம் குலைஞ்சது. இயேசு வந்ததுக்கு பிறகு ஸ்திரியின் வித்தாக சபை என்கின்ற ஒரு கட்டமைப்பு வந்து அதை பேதுருவை வச்சு ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி அவர லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தது அப்படின்னு சொல்லி அது நமக்கு இன்றைக்கு பாடமாக ஆண்டவர் பேசிக்கொண்டு. The life changing transformation of Apostle Peter. The image and likeness of God were renewed in Peter when the risen Christ is restored him. இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவோடு கூட அற்புதம் செய்தவர். ஆனால் விழுந்து போனவர், மறுபடியும் கட்டப்பட்டவர், மீண்டும் தேவனுடைய சாயலும் ரூபமாக மாற்றப்பட்டவர். அப்போ இன்றைக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது இந்த சாயல ரூபத்தை இழந்திருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம மாறும்படிக்கு. His failure was not the end of his story. அவன் விழுந்தது உண்மை, ஆனால் அதோட அந்த கதை முடியலை. அனனியாவும் சப்பிராளுக்கும் அதோட முடிஞ்சது அவங்களோட கதை. அந்த இடத்துல அவங்க ஒத்துக்கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால், எஸ் இதெல்லாமே எங்களுக்கு நடந்தது, எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க என்றதான் அந்த இடத்துல the full stop will be a starting point to their story. இப்போ இன்றைக்கு நம்முடைய தோல்விகள் எந்த இடத்துலலாம் நம்ம துவண்டு தோல்வி இருக்கிறோமோ, அந்த தோல்வி எல்லாத்தையும் கழட்டி போட்டு வச்சுட்டு ஆண்டவற்றை, இதுதான் நான், இப்படித்தான் நான், ஆனால் இதை நான் இப்படியே தொடர விரும்பலை, என்னை மாற்றுங்கண்டு கையை தூக்குறோமோ, ஆண்டவர் தூக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபையினால, தயவினால பேதுருவுடைய ஸ்தானங்கள் மாற்றப்படுகிறது. He was a fearful disciple, but he became a faithful apostle. ஒரு பயமுள்ள விசுவாசி, பயமுள்ள சீஷன். தண்ணிக்குள்ள தாழக்குள்ளையும் பயம், இயேசுவை கொண்டு போக்குள்ளையும் பயம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகும் பயம்,
என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறு தெரியுமா? ஒரு ஃபெய்த்ஃபுல்லான அப்போஸ்தலனாக மாறுது. அவர் ஃபர்ஸ்ட் ஐயே சொல்லும்போது என்ன சொல்ல, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? அவர் நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார், அற்ப விசுவாசி இருந்த நம்மை அபூர்வமான விசுவாசத்தை காணும்படி செய்த கர்த்தர். பிகாஸ் ஹி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கும்போது நம்ம சர்ப்பத்தை சாகடிக்க முடியும். தலைப்பு என்ன? சாகடிக்கும் சர்ப்பம். ரைட், அது உண்மை. ஆனா மறைக்கப்பட்ட உண்மை, நம்முடைய அர்ப்பணிப்பு சர்ப்பத்தை சாகடிக்கும். The true submission will slaughter the serpent back. Every lie begins a chain reaction. Every truth breaks it. ஒவ்வொரு பொய்யும் ஒரு தொடர் சங்கிலியை போல தொடர்ந்து கொண்டே இருக்கும். பொய் சொல்றோமா? சின்ன பொய், பெரிய பொய், மீடியம் பொய், லைஃப் ஃபுல்லாக பொய் சொல்லுவோம். ஐ எம் சாரி. ஆனால் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த சத்தியம் அந்த பொய்யை உடைக்கும். அது வலிக்கும். அந்த ரீஸ்டோர் ஆகிற அந்த டைம் லைன் வந்து கஷ்டமாக இருக்கட்டும், பரவாயில்ல. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஃபியூச்சர். ஸோ தேவன் பர்ஃபெக்டான ஜனத்தை ஒரு நாளும் தெரிவு செய்கிறது இல்லை. யாரெல்லாம் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். So God does not choose perfect people. He transforms willing people. Because he said, follow me. He is the way, the truth and the life. என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்தார். காரணம், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும். சர்ப்பம் சாகடிக்கும், ஆனால் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜீவன் உண்டாகும். ஜீவாதிபதி நம்மோடு, அவரை பின்தொடர்வோம்.